First of all, thank you so much. And I think so many details of the film and everybody who's worked on it, everyone has given those, so I'll try and keep it short and sweet. I'll tell you one story. There's many directors and many people that come to me on a daily or many times a week, and they say, this role is going to change your image. And when I hear this, it's great. I'm so happy because they believe in their film and their story. But it's very rare that someone actually does change my image and change who I am. For the sake of something so big and so powerful and creating a character for me, and you believed in me. So thank you very much for that. Thank you for sitting on the floor with me in my house and going through every single word in this script that I had. It was amazing. And then the artistry in this film, the shots in this film, you saw it. So what you've created is absolutely beautiful, and everyone worked so hard, so thank you so much. I am a small part of your enormous, grand film, and hopefully, based on everybody who's here, every seat is full, and we're expecting everybody to put the word out and make sure that everybody comes out and sees this film. So, go Quotation Gang. Thank you, guys. பத்திரிகையாளர் தொலைக்காட்சி தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் பாடல் எழுதுனது அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், இயக்குனர் புழிஞ்சு எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு அந்த மாதிரியான கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. இயக்குனர் இப்போ தான் நான் முதல் முறையாக நேரில் பார்க்குறேன், இங்கே தான் பார்க்குறேன். இயக்குனரை இதுவரை நான் பார்க்கவே இல்லை, அதுதான் பெரிய விஷயம். எனக்கு எனக்கு யார் டைரக்டர்னே தெரியல இங்கே வந்த பிறகு, இப்போ தான் பார்க்குறேன் முதல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நாங்கள் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். திடீர்னு ஒரு நாள் ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்து எனக்கு பேசினார். இந்த மாதிரி அருண் பாரதி விவேக் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர், ரொம்ப சூப்பராக இருக்குது படம், ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, அதில் வந்து நான் தான் மியூசிக் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் தான் வந்து எனக்கு வந்து சாரோட நம்பர் கொடுத்து அறிமுகப்படுத்தினார். அப்புறம் நாங்கள் தொலைபேசியிலே ஃபோன்லேயே பேசிட்டு அப்புறம் அந்த முதல்ல வந்து அந்த போதை சம்மந்தமான ஒரு பாடல், விழிப்புணர்வு பாட்டு பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் லிரிக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உயிரில் ஒருத்தியா, அவர் ட்ரம்ஸ் சிவமணி சார் எப்போவுமே ரொம்ப ஒரு பரபரப்புலேயே பாட்டு கேட்பார். அவர் வந்து ஃபோன் பண்ணுவார், திடீர்னு ஒரு நைட்டு 11 மணிக்கு, எங்கெங்கே இருக்கீங்க, நான் இந்த ஏர்போர்ட்டில் இருக்கேன் பாரு, அப்புறம் ஃப்ளைட் ஏறிட்டேன் பாரு, அப்புறம் ஃப்ளைட் இறங்கினோடனே பாட்டு ரெடியாகும் பாரு. அப்புறம் ஃப்ளைட் இறங்கி முடித்தோடனே அடுத்து நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருங்க, நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த மின்னல் மாதிரி இப்படி வந்துட்டு அப்படி சரசரன்னு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் எனக்கு அந்த உயிரில் ஒருத்தியா பாடல் வந்து அவர் அந்த மும்பையில் ஃப்ளைட் ஏறிட்டு கால் பண்ணார். அப்புறம் இங்கே வந்து இறங்குறதுக்குள்ளே அந்த பாட்டை கிட்டத்தட்ட முடித்து ஃபைன் பண்ணி டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்புறம் இயக்குனர் வந்து பார்த்துட்டு நிறைய கரெக்ஷன் சொன்னார். அப்புறம் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப நெருக்கமான பாடல் வந்து அந்த நெஞ்சுக்குள்ள வழிகள் 100 அப்படின்ற அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான பாட்டு. அந்த பாட்டு வந்து வரும்போது பிரியாமணி மேம் அவங்கெல்லாம் வந்து அந்த ஜீப்பில் வருவாங்க, இந்த மாதிரியான காட்சி இருந்தது. அந்த விஷுவல் பார்த்துட்டு அவங்க ஆர்ஆர் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு மியூசிக் பண்ணாமல் ஒரு 2 லைன்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிவமணி சார் விரும்பியிருக்கார். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஆர்ஆருக்கான பாட்டு தான். அப்போ திடீர்னு எனக்கு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு 2 லைன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது நான் எழுதினதான் அந்த நெஞ்சுக்குள்ளே வழிகள் உள்ளுக்குள்ளே பல போர்க்களம் பாரு, இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னோடனே, திருப்பங்கள் அதை கொடுத்தது இங்கே யார், தெரிந்தவன் வந்து கதையினை கூறு, எது இங்கே முடிவு எது இங்கே விடிவு, கண்டவன் யாருன்னு கூறு அப்படின்னு சொல்லி ஒரு பல்லவி எழுதிட்டேன். எழுதினோடனே அந்த கதைக்கு ரொம்ப சரியாக உட்கார்ந்த உடனே அவங்க வந்து டைரக்டருக்கு அனுப்பிச்சு ஓகே வாங்கியிருக்காரு. அவர் வந்து ஒரு ட்ராக் சிங்கரை வச்சு பாடி சிவமணி சார் வந்து இயக்குனருக்கு அனுப்பின உடனே அப்புறம் உடனே இயக்குனர் வந்து இது பாட்டு நல்லா இருக்கு, இதுக்கு ஒரு சரணம் மட்டும் ஒன்று பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போது திரும்பி எனக்கு அங்கேருந்து திரும்பி ஃபோன் பண்ணாங்க, எங்கள் சாலி கிராமத்தில் இங்கே வந்தால் அப்புறம் அந்த சரணத்தில் இருக்க வரிகள் எழுதினேன். கருவறை திறந்ததும் ஆட்டம் தொடங்குது, கரை தொடும் நீரினில் ஆடி அடங்குது, அதுவரை வாழ்க்கையோ அலைந்து திரியுது, முகமுடி மாட்டியே முகத்தை தொலைக்குது, வெந்நீரில் விழுந்துமே முல்லை எது பூக்குமே, கண்ணீரில் விழுந்துமே கதைகளும் தொடருது, அடி விழுவதும் மீண்டு எழுவதும் அனுபவம் அல்லவா அப்படின்னு சொல்லி எழுதின அந்த பாட்டு வரிகளை. நன்றி. இதே மாதிரி தான் ட்ரம் சிவமணி சாரும் கை தட்டினாரு. கை தட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கட்டி பிடிச்சாரு.
அதுக்கப்புறம் வந்து சாருக்கு பேசணுன்னே அடுத்த நாள் அப்போ தான் விவேக் சார் வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். அப்போ தான் நாங்கள் ஃபோனில் வந்து அவ்வளோ நேரம் பேசினதே ஒரு இயக்குனரோட. அதுக்கு முன்னாடியே அவருக்கே என் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. இவர் யாரோ ஒரு லிரிக் ரைட்டர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று எழுதுறாரு, ஏதோ ஒன்று பாட்டு சரியாக அவுட்புட் கரெக்டாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இதுக்கு சரணம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஆப்ஷனாக நான் கொடுத்தது அந்த இன்னொரு சரணம். இந்த 2 சரணத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கவலைகள் சுமக்கும் இதயம் தானே கதை தரும் முடிவினை தேடி அலையுது, ஊசிகள் துளைக்கும் துணிகள் தானே உடுத்திடும் ஆடையாய் உருவம் மாறுது, செந்தியில் விழுந்தாதான் மூங்கில் வந்து இசைக்கும், துன்பத்தில் விழுந்தாதான் நம்ம இது பண்ணுவோன்ற மாதிரி ஒரு 2 ஆப்ஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க சரணத்தை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த நாள் வந்து பாட்டு வைக்கம் மேடம் பாடுறாங்க, விஜயலட்சுமி மேடம் பாடுறாங்க, வாங்க அப்படின்னாங்க. வைக்கம் விஜயலட்சுமி மேடமே நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க போல் இருக்கு, நம்மளும் பார்த்துட்டு வந்துடுவேன். நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பாட்டு அவங்க குரலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரில் பார்க்கலான்ட்டு போனேன், பார்த்தா அவர் ஃபோனில் காமிச்சார் வீடியோ காலில். என்னங்க அப்படின்னா, அவருக்கு கேரளாலேருந்து பாடுறாங்க, நீங்கள் இங்கேருந்து ஏதாவது வரிகள் இருந்தால் கரெக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் அவங்க கேரளாலேருந்து பாடிட்டு ஃபோன்லேயே வந்து கேட்டாங்க. ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வந்து அந்த வரிகளை வந்து வாங்கிட்டு ஒரு தடவை 2 தடவை சொல்ல கேட்டுட்டு உடனே பாடி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அந்த அனுபவம் வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் டேரக்டர் ஒரு வார்த்தை பேசுங்கன்னு ஃபோனை கொடுத்தாரு. அப்புறம் சார் வணக்கம் சார் அப்படின்னா, பாட்டு கேட்டாங்க நல்லா இருக்குங்கன்னாரு. அப்புறம் விஜயலட்சுமி மேடம் ஒரு ஃபோன் கொடுத்தாங்க, சார் மேடம் வணக்கம், பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. அப்புறம் ட்ரம் சிவமணி சாரும் அப்போ ரெக்கார்டிங்கில் இல்லை, அவர் ஃபோனை கொடுத்துட்டு வெளில போயிட்டாரு. சார் பாட்டு முடிஞ்சு சார், வணக்கம் சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னா. சரி ஓகேங்க வந்துருங்க, உங்களுக்கு 4 நாள் கழிச்சு பேமெண்ட் வந்துடும், நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. அப்படி முடிஞ்சு. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ மகிழ்ச்சி சார், அந்த படத்தை அந்த காட்சிகளை பார்த்து பாட்டுலனும் சரி, அந்த மெட்டுக்கு பாட்டுலனும் சரி, ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருந்தது. உண்மையிலே விவேக் சார் வந்து ரொம்ப சமரசம் இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காரு. உங்கள் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் சார். ரொம்ப அற்புதமான ஒரு தமிழில் வந்து சன்னி லியோன் மேம், பிரியா மேம், ஜாகி ஷெரீப் சார், ஒரு பெரிய ஆளுமைகள்லாம் சேர்ந்துருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். நன்றி, வணக்கம். ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்னோட முதல் நன்றி. ஏன்னா நீங்கள் தான் அடுத்து எங்களை கொண்டு போகிற முதல் விஷயம். ஸோ இந்த ஜேர்னியை பார்த்தது எப்படின்னா வந்து, நானும் விவேக் சாரும் வந்து ஒரே காலேஜ் மேட்டு. ஸோ வி ஹேட் மோர் திங். அதாவது அவன் வந்து கேமரா எடுத்து டைரக்ஷன் அப்படின்னா, நான் வந்து ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடுவேன், அவன் அந்த பக்கம் ஓடுவான். அப்படியே உங்கள் ஜேர்னியை தொடர்ந்து ஒரு 13 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். திடீர்னு ஒரு கால் விவேக் கிட்டேருந்து, படம் பண்ணுறேன், நீ வந்து இந்த கேரக்டர் பண்ண அப்படின்னு. அதுதான் அவனோட பிக்சர். ஒரு ரிஹர்சல் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எல்லாமே தானாக நடந்துச்சு. ஸோ தானாக நடந்தது வந்து உடனே முடியலை. நிறைய ஹம்ஸ், நிறைய டம்ஸ், எல்லாத்தையுமே நிறைய பார்த்துட்டோம். அதாவது தெய்வத்தால் முடியாது இன்னும் முயற்சி தன்னை மெய் வருத்த கூலி தரும்ன்ற மாதிரி அந்த படத்தோட இந்த இது அதோட விளக்கம்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம். விவேக்கும் அந்த அளவுக்கு சலிக்காமல் செஞ்சாப்புல. ஏன்னா வந்து ஒரு ஷூட் ராத்திரி 2 மணிக்கு, பின்னாடி நிற்கிறவங்களாம் அது காரணமாக இருப்பாங்க. எப்படின்னா போட் ஒரு பக்கம் வச்சு ஃப்ளேம் வச்சுட்டாங்க. அவர் மாஸ்டர் ஏன் சிரிக்கிறாருன்னா, அவர் அதை ரசித்து பார்த்தார், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஃபுல் கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கவர் பண்ணவே இல்லை, ஷார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கா, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் ரெடியாக இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தாங்க, கையில் பக்கெட்டோடு ரெடியாக இருந்தாங்க. பற்றிக்குச்சுன்னா சொல்லுங்கண்ணே, மேலே ஊற்றிடுறேன் தண்ணி அப்படின்றாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த விஷயங்கள் ட்ராவல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப லவபுல்லான இது டீம் இது. ஏன்னா இந்த டீமில் தான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு படத்தில் வந்து த்ரூ அவுட்டாக ட்ராவல் ஆகிருக்கேன். ஸோ நிறைய படங்கள் ட்ராவல் ஆகிருந்தாலும் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் த்ரூ அவுட் ட்ராவல்ஸு. எங்கள் ஏடிஸ்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். இது வரைக்கும் வந்து அப்படியே காண்டாக்ட் பண்ணி கூட்டி வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ என் சீனியர் ஆர்டிஸ்ட் மேம் பிரியாமணி மேம், உங்கள் அந்த ஃபேமிலி மேன் படம் பார்த்து அந்த இதை பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டு போயிடுவேன். உங்கள் ஆக்டிங்ஸ்லாம் தான் அதான் மேம், ஏன்னா பார்க்கும்போது அப்படியே ஒரு படப்பிடிப்பாகவே இருக்குது மேம், நான் என்ன பண்ணுறது. ஸோ அது மாதிரிலாம் ஸோ எல்லா சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்டையும் அவ்வளோ இது இருந்தாலும், ஸோ விவேக் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு எங்கேஜ் கொடுத்து ஒரு போர்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி விவேக். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரிலீஸ் ஓவர் இட். ஸோ உங்கள் கிட்ட தான், மக்கள் கிட்ட தான் எல்லாமே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.